உண்மையை சொல்லணும்னா என்னோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூவை கிராக் பண்ணதுக்கு கோடிங் அவ்வளோ பெரிய விஷயமே அது காரணமே இல்லை. ஆக்சுவலி உண்மையாக எனக்கு கோடிங் அவ்வளோலாம் வராது. ஏதோ கொஞ்சம் போடுவேன், ப்ராக்டிக்ஸ்லாம் கூட அவ்வளோ பண்ண மாட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் மட்டும் நல்லா பார்த்துப்பேன்னு வச்சுக்கலாமே. அப்புறம் இங்கிலீஷ்லாம் கூட பீட்டர் மாதிரிலாம் பேச மாட்டேன், ஏதோ கொஞ்சம் பேசுவேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்புறம் ஆனால் இந்த 3 திங்ஸை மட்டும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். இதில் எந்த கோவஞ்சனை கூட வைக்கல கைஸ். ஐ திங்க் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு கோடிங்கே பிடிக்காது அப்படின்னா கூட இந்த ஃபாலோ பண்ணுங்க. இல்லை ப்ரோ நான் கொஞ்சம் தான் ப்ரோ போடுவேன் அப்படின்னு சொன்னால் கூட ப்ளீஸ் கைஸ் மஸ்ட் டூ திங் அப்படின்னு வச்சுக்கலாமே. லெட்ஸ் கோ. There are 3 things. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் the third things is very useful. It is easy, very very easy. பட் ஆனால் அதை நம்ம ஃபாலோவே பண்ண மாட்டோம். ப்ளீஸ் அதை பார்த்துங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திங்கை போய் பார்ப்போமா. த ஃபஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி. என்னடா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறேன் பார்க்குறீங்க. பட் ஆனால் இட் வெரி இம்பார்ட்டன்ட். ஷோயிங் அப் எவ்ரிடே இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பல காரணனால அந்த பக்கமே போக மாட்டோம். ரீசன் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ஐ டெலிட்டட் மை ஆல் சோஷியல் மீடியா லைக் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய பேரியர் மாதிரி தெரியுது. ஃபுல்லாகவே டைம் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ ஈவன் ஐ குவிட் மை யூடியூப் ஆல்சோ. அங்கே போய் பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு ஆஃப்டர் ஜூன் நினைக்கிறேன், ஒரு 4 months வந்து நான் வீடியோவே போட்டு வைக்க மாட்டேன். ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்டடீஸ் கைஸ். ஈவன் நான் காலேஜ் கூட 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறேன் அப் அண்ட் டவுன். வீட்டுக்கு வந்து கூட திரும்பி கொஞ்சம் படிப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதும். அப்புறம் என்ன, நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு ஆஃபர், ஒரு ஜாப் கிராக் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் வாட்ச் எனி திங், டூ எனி திங், இன்ஸ்டால் எனி திங், என்ஜாய் யுவர் லைஃப் கைஸ். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் படித்து தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாமே. த நெக்ஸ்ட் திங் இஸ் willingness to learn anything guys. ஆக்சுவலி இன்டர்வியூலே கடைசிக்கு முன்னாடி கொஷினும் ஏதோ கேட்பாங்க. Are you willingness to learn any domain? Yes sir அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லனா rejected. So are you ready to willingness to learn guys? Please ready to learn anything guys. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிறது என்றைக்காக இருந்தாலும் வேஸ்டே ஆகாது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ வருது, கம்பெனி கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அந்த கம்பெனி நம்மளுக்கு சுத்தமாக அது ஸ்கில்லே தெரியலன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம்? சரி கொஞ்சம் படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணுங்க. ஈவன் அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணாலே இன்க்ரீஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலே மிஸ்டேக்கே கம்மி பண்ணலாம். அப்புறம் ஈஸியாக மற்ற இன்டர்வியூலாம் கிராக் பண்ணிடலாம். அப்புறம் நான் வெற்றி தான். ஸோ willingness to learn, willingness to go any company guys. ஏன்னா everything is experience. Some experience is better than nothing. அப்புறம் willingness to learn. ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்கலாம். அவன் நல்லா கோடிங் போட தெரிஞ்சவனாக இருக்கலாம், அவங்ககிட்ட போய் கேட்கலாம். அதிலலாம் கோர வஞ்சனெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா மற்றவர்கள் தான் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி தந்தது. ஓகே, ஸோ லேர்ன். எல்லார்கிட்டையும் போய் கற்றுக்குங்க கைஸ். அவ்வளோதான் சொல்ல வரேன். அப்போ என்னன்னா கம்யூனிகேஷன். என்னன்னா கம்யூனிகேஷன் இதை தான் நீ அப்படி சொன்னியா, சிம்பிளான திங். பட் ஆனால் நம்ம கடைசி நாளில் தான் போயிட்டு டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் படிப்போம், ப்ராஜெக்டை பற்றி படிப்போம், எல்லாத்தையும் பற்றி படிப்போம். ஸோ முன்னாடியே ஒரு இதை பச்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். யூ கேன் டூ எனி திங் கைஸ். இன்டர்வியூவில் போயிட்டு ஃப்ரீஸே ஆகாமல் டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். சில கொஸ்டின்லாம் இருக்குது, அதுவும் ப்ராஜெக்டு இதை பற்றிலாம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஒய் ஷுட் ஐ ஹியர் யூ, அப்புறம் இந்த கம்பெனியை பற்றி சொல்லு, அப்புறம் ஹவ் டு யூ ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர், இந்த சுச்சுவேஷனில் நீ எப்படி இருப்ப, இப்படி பண்ணுவேன், எதுக்கு நான் உங்களை ஹையர் பண்ணணும், 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன், இந்த மாதிரி கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கக்கூடாதுன்னா ஸோ இந்த கொஷின்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும் முன்னாடியே. ஸோ முன்னாடியே பண்ணி வச்சுட்டா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஈவன் சில பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம்
பேசியே கிராக் பண்ணியிருக்காங்க. பேசியே. நீங்கள் நினைக்கிற கோடிங் கம்பெனிக்கெலாம் போயிட்டு கோடிங் தெரிஞ்சாதான் கிராக் பண்ணுன்னு சொல்லுவீங்களே, ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு பேசியே கிராக் பண்ணியிருக்கான். எவ்வளோ இருக்குல்ல. ஸோ இந்த கொஷின்லாம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஈவன் நீங்கள் தூக்கத்தில் இருந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சிவா அப்படின்னு உங்ககிட்ட யாராச்சும் கேட்டால் கூட அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்படி இல்லை, அதை கரெக்டாக சொல்ல தெரிஞ்சுன்னா very very useful guys. Main thing is you need to learn step by step guys. டெய்லி லேர்ன் பண்ணாலே போதும். இப்போ பண்ணுறீங்க, ஒரு 100 நாள் கழிச்சு பார்த்தா அது பெரிய ஒரு மலை மாதிரி தெரியும். ஸோ லேர்ன் எவ்ரிடே, ஜஸ்ட் ஃபோக்கஸ். ஏன்னா ஒரே நைட்லலாம் நம்மளால ஒபாமாலாம் ஆக முடியாது. ஸோ லேர்ன் ஸ்டெப் பை ஸ்டெப். லாஸ்ட் வீடியோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஸ்டெப் ஈஸியாக எப்படி படிக்கிறது அதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். ஃபார் ஐடி ஜாப்ஸ், பிளேஸ்மெண்ட் ரியாலிட்டிஸ். இது காமெடியாக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எலிஜிபிலிட்டி, எந்த சிஜிபிஏ, இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் திஸ் டூ. அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on my next video guys. Peace.